வாய்கிழிய பேசிய இங்கிலாந்து அணியை கூண்டோடு மன்னிப்பு கேட்க வைத்த இந்திய அணி. 3வது டெஸ்டில் முதல் நாள் ஆட்டத்திலேயே உலக அரங்கில் இங்கிலாந்து அணியை மண்டியிட வைத்த இந்திய அணி. கிரிக்கெட் மேட்சை தாண்டிய தரமான சம்பவம். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது 3வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயித்த இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதற்கு காரணம் ஒன்றுமே இல்லைங்க, போன மேட்ச்சில் வாங்கின அடிதான். ஏன்னா இந்த போட்டி நடைபெறும் பிச்சின் தன்மை போலத்தான் 2வது டெஸ்டின் பிச்சும் இருந்தது. ஆகவே 2வது டெஸ்டில் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து படுதோல்வியை சந்தித்தது இங்கிலாந்து அணி. ஆகையால் அதே முடிவை திரும்ப எடுத்து இந்த போட்டியிலும் மரண அடி வாங்க வேண்டாம் என்று சுதாரித்து கொண்ட இங்கிலாந்து அணி இந்த முறை பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆனாலும் கூட இந்த போட்டியிலும் இங்கிலாந்து அணியின் மொத்த மானத்தையும் சந்தி சிரிக்க வைத்து விட்டது இந்திய அணி. ஆமாங்க, அதற்கு காரணம் இன்று தொடங்கிய இந்த 3வது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி இன்றைய நாள் முடிவில் அதிக விக்கெட்டுகளை இழக்காமல் நன்றாகத்தான் விளையாடியது. ஆனால் இந்தளவுக்கு இங்கிலாந்து அணி இன்றைய போட்டியில் விக்கெட்டுகளை பாதுகாப்பதற்காக விளையாடுவதற்கு முக்கிய காரணமே நம்முடைய இந்திய அணிதாங்க. இன்றைய நாளில் இங்கிலாந்து அணி ஒவ்வொரு பந்தையும் பார்த்து பார்த்து விளையாடியது. ஒரு தவறுதலான முயற்சியை கூட இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் செய்யவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிரடியாக அடிக்க வேண்டும் என்ற எண்ணமே இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு இன்றைய நாளில் தோன்றவில்லை. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு லைன் அண்ட் லென்த்தில் மிகவும் துல்லியமாக அமைந்திருந்தது. மேலும் இந்தளவுக்கு விக்கெட்டுகளை பெரிதாக இழக்காமல் விளையாடிய இங்கிலாந்து அணியை பாராட்ட வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட விளையாட்டை தான் கடந்த சில வருடங்களாக இங்கிலாந்து அணி கேவலமாக பேசி வந்தது. அதாவது டெஸ்ட் போட்டிகளில் மட்டை வைத்து ஆடவே கூடாது என்றும் அதிரடியாக மட்டுமே விளையாட வேண்டும் என்றும் அதற்கு பெயர்தான் பேஸ்பால் கிரிக்கெட் என்றும் இனிமேல் பேஸ்பால் கிரிக்கெட்டை தான் நாங்கள் தொடர்ந்து விளையாடுவோம் என்றும் சில வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து அணி வீராப்பாக பேசி வந்தது. வீராப்பாக பேசியது மட்டுமில்லாமல் அதை ஒவ்வொரு போட்டியிலும் செய்தும் காட்டியது. அதற்கு உதாரணம்தான் கடந்த 38 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய இங்கிலாந்து அணி 24 போட்டிகளில் வெற்றியும் 13 போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டியில் மட்டுமே டிராவாகவும் முடிந்தது. அதுவும் டிராவான அந்த போட்டியும் மழையால் தடைப்பட்டதால் தான் டிராவானது. ஆகவே கடந்த சில வருடங்களாகவே இங்கிலாந்து அணி பேஸ்பால் கிரிக்கெட்டை மட்டுமே தான் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வந்தது. அப்படிப்பட்ட இங்கிலாந்து அணியை இன்றைய தினம் இந்திய அணி மிகப்பெரிய சம்பவம் செய்திருந்தது. ஆமாங்க, இன்றைய போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பந்தை தடுப்பதற்கே தடுமாறி வந்தது இங்கிலாந்து அணி. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து பேஸ்பால் விளையாடுவது? அதிலும் கிட்டத்தட்ட 70 ஓவர்களுக்கு இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட 200 ரன்களைத்தான் தொட்டு இருந்தது. வழக்கம் போல பேஸ்பால் கிரிக்கெட்டை கையில் எடுத்ததற்கு பிறகு ஒரு நாள் போட்டியில் விளையாடுவது போலத்தான் 50 ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட 300 ரன்களை தொட்டுவிடும் இங்கிலாந்து அணி. அதிலும் இன்றைய போட்டியில் நம்ம முகமது சிராஜ் வந்துட்டு ஒவ்வொரு பந்தை வீசிய பிறகும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களிடம் சென்று, என்னப்பா பேஸ்பால் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இன்னைக்கு பேஸ்பால் கிரிக்கெட்டையே காணோம், என்னாச்சுப்பா உங்கள் வீரவசனம் என்பதைப் போல அடிக்கடி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை கலாய்த்து கொண்டே இருந்தார் முகமது சிராஜ். ஆனால் அப்படி இருந்தும் கூட திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல சத்தமே இல்லாமல் பேட்டிங் செய்து வந்தனர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். ஆகவே இன்றைய போட்டியில் என்னதான் இங்கிலாந்து அணி விக்கெட்டுகளை எதிர்பார்த்த அளவுக்கு விழாமல் பார்த்து கொண்டாலும் இவர்கள் பல வருடங்களாக கடைபிடித்து வந்த பேஸ்பால் கிரிக்கெட் என்ற கொள்கையை இன்றைய போட்டியில் இழந்துவிட்டனர். அதற்கு காரணம் இந்திய அணியின் நேர்த்தியான பந்து வீச்சு தாங்க. ஆக இந்த விஷயம்தான் இப்போது கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. இத்தனை வருடங்களாக பேஸ்பால் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுவோம் என்று மாறுதட்டி வந்த இங்கிலாந்து அணி இப்போது இந்திய அணியிடம் மொத்த மானத்தையும் இழந்து சரணடைந்து விட்டது என்றே சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அணியின் மொத்த திமிரையும் அடக்கி ஒடுக்கிய இந்திய அணியின் இன்றைய மிரட்டலான வெறித்தனமான பந்துவீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.